பீகாரில் ஹோலி கொண்டாட்டத்தின் போது சாலை விதியை மீறிய முன்னாள் அமைச்சருக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. அவரின் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மிரட்டலுக்கு அஞ்சி ஆட்டம் போட்ட காவலர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். அடாவடி கொண்டாட்டத்தில் நடந்தது என்ன? ஹெல்மெட் அணியாமல் தேஜ் பிரதாப் யாதவ் தனது ஆதரவாளர்களுடன் பைக் ரைடு சென்று அலப்பறை கூட்டிய காட்சிதான் இது. பாட்னாவில் முதலமைச்சர் நிதிஷ்குமாரின் வீட்டின் முன்பு முழக்கமிட்டவாறு சென்றவர்கள் போக்குவரத்து போலீசாரின் நடவடிக்கைக்கு ஆளாகியுள்ளனர். நாடு முழுவதும் ஹோலி பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட்ட போது பீகார் தலைநகர் பாட்னாவிலும் களை கட்டியது. இதன் ஒரு பகுதியாக முன்னாள் முதலமைச்சர் லாலு பிரசாத் யாதவின் மகனும் அம்மாநில முன்னாள் அமைச்சருமான தேஜ் பிரதாப் ஹோலி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டார். அவர் தனது ஆதரவாளர்களுடன் வண்ணப் பொடிகளை தூவி உற்சாகத்தில் திளைத்தார். பின்னர் தனது சகாக்களுடன் சேர்ந்து இருசக்கர வாகனத்தில் பேரணியாக சென்று அலப்பறையை கூட்டினார். பாட்னாவில் அம்மாநில முதலமைச்சர் நிதிஷ்குமார் வீடு அமைந்துள்ள பகுதிக்கும் சென்று அவர்கள் முழக்கமிட்டனர். இந்த நிலையில் தேஜ் பிரதாப் யாதவ் சாலை விதிகளை மீறியதாக கூறி பாட்னா போக்குவரத்து போலீசார் அபராதம் விதித்துள்ளனர். ஹெல்மெட் அணியாமல் இருசக்கர வாகனம் ஓட்டியது, அந்த வாகனத்துக்கான இன்சூரன்ஸ் மற்றும் மாசு கட்டுப்பாட்டு சான்றிதழை புதுப்பிக்காதது என மொத்தம் 4000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. இதற்கான நோட்டீஸை போலீசார் தேஜ் பிரதாப்புக்கு அனுப்பியுள்ளனர். இதனிடையே தனது வீட்டில் தொண்டர்களுடன் ஹோலி கொண்டாட்டத்தில் ஈடுபட்ட போது அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவலரை நடனமாட வற்புறுத்தியுள்ளார். அதற்கு தயக்கம் காட்டிய காவலரை நடனம் ஆடுகிறாயா அல்லது சஸ்பெண்ட் செய்யவா என மிரட்டியுள்ளார். ठीक है, बुरा मत मानो, होली है, आज नहीं थुक्का लगाओगे तो सस्पेंड कर दिए जाओगे, बुरा मत मानो, होली है. बाबा हरि இதனால் வேறு வழியில்லாமல் அந்த காவலரும் நடனமாடி உள்ளார். சீருடையில் காவலர் நடனமாடிய வீடியோ வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதையடுத்து சம்பந்தப்பட்ட காவலர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். முன்னாள் அமைச்சரான தேஜ் பிரதாப் ஹோலி கொண்டாட்டம் என்ற பெயரில் காவலரை நடனமாட கூறி மிரட்டியது, சாலை விதிகளை மீறி பைக் ரைடு சென்றது என அடுத்தடுத்து சர்ச்சையில் சிக்கியுள்ளார்.